ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2ல் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் டேர்ம் 1ல் டெஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பு தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். இரண்டாவது கேள்வி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் கும்மி பாடலை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாணிக்கம். ஆக்சுவலாக மாணிக்கம்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் தான் மாணிக்கம். இவர் பாவலரேறு அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுறாரு. ரொம்பவே முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே. இதுலேயே 3 கொஷின்ஸ் கிட்ட அடங்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி, தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற கவிதையை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காசி ஆனந்தன். நான்காவது கேள்வி, பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார். ஐந்தாவது கேள்வி, கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8. ஆறாவது கேள்வி, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்று தொடங்கும் கவிதையை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாணிதாசன். ஏழாவது கேள்வி, உலகில் டேஷிற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. எட்டாவது கேள்வி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியார். ரொம்பவே முக்கியமான கேள்வி, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்? இதுவுமே மிகவும் முக்கியமான கொஷின் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். ஸோ பழமையான இலக்கண நூல்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். அடுத்ததா 10வது கேள்வி, தமிழில் வலஞ்சுழி எழுத்துக்களில் அல்லாதது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ய. அடுத்ததா 11வது கேள்வி, தமிழின் கிளவையும் அதனோடு அற்றே என்று கூறும் நூல்? ரொம்ப முக்கியமான கொஷின். 6th நிறைய டேட்டா இருக்குது, ஆனால் எல்லாமே முக்கியமான கொஷினாக தான் இருக்கும். ஸோ 11வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். 12வது கேள்வி, பூவின் நிலைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7. 13வது கேள்வி, மா என்னும் சொல் பல பொருள்களில் பொருந்தாதது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அழகு. 14வது கேள்வி, தமிழ் கவிதை வடிவங்களுள் பொருந்தாதது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புதினம். 15வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 2, 1. அதாவது இயல் தமிழ் பார்த்தீங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை கூறுவது நாடகத்தமிழ். ஓகேவா? ஸோ அடுத்தது 16வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் குறுந்தொகையில் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். 17வது கேள்வி, உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிவுமதி. 18வது கேள்வி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்று கூறும் நூல்? ஆன்சர்
ஆப்ஷன் டி தொல்காப்பியம். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஷின் தான். அடுத்ததா 19வது கேள்வி. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 20வது கேள்வி. கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார் 40. மிகவும் முக்கியமான கேள்வி. அடுத்ததா 21வது கேள்வி. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆக்சுவலாக இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் வரும். மிகவும் முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதிற்று 10. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஸோ அந்த விவேக் ஒரு படத்தில் அந்த ஒரு பாட்டிக்கு வந்து 10 போட்டிருப்பார் இல்லையா. ஸோ அந்த 10 வந்து ஒரு வடு மாதிரி போகாமலே இருக்கும். ஓகேவா. ஸோ அது வந்து அந்த 10. ஓகேவா. அந்த வடுங்கிறது 10. ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். 22வது கேள்வி. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 5. 23வது கேள்வி. இடையின எழுத்துக்களில் அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் பி இர். 24வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி காலநிலை வெதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வானிலையை தான் வெதர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததா 25வது கேள்வி. ஞாயிறு திங்கள் மாமழை ஆகியவற்றை போற்றுவதாக அமைந்த நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 26வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அடுத்ததா 27வது கேள்வி. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆம் நூற்றாண்டு. 28வது கேள்வி. கழுத்தில் சூடப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தார். 29வது கேள்வி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். 30வது கேள்வி. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். 31வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பாரதியாரால் இயற்றப்படாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா. 32வது கேள்வி. கூற்று 1. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். கூற்று 2. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் வலசை போகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, 2 தவறு. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகிறது தான். ஸோ அடுத்ததா 33வது கேள்வி. பறவை வலசையின் போது உடலில் ஏற்படும் மாற்றங்களில் பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் சி இறகுகள் கற்றையாக வளர்தல். ஸோ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இறகுகளின் நிறம் மாறுதல். 34வது கேள்வி. சத்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1500. 35வது கேள்வி. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகளை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர். 36வது கேள்வி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 37வது கேள்வி. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 10 to 13 ஆண்டுகள். 38வது கேள்வி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி
என்னும் தன் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி சலீம் அலி. 39வது கேள்வி. ஆர்டிக் ஆலா பயணம் செய்யும் நெடுந்தொலைவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2200 கிலோமீட்டர். 40வது கேள்வி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மார்ச் 20. 41வது கேள்வி. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 1954. 42வது கேள்வி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெல்லை சு முத்து. 43வது கேள்வி. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். 44வது கேள்வி. காரல் கபெக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி செக் நாட்டை சேர்ந்தவர். 45வது கேள்வி. ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1920. 46வது கேள்வி. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ என்ற கணினி வென்ற ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 1997. 47வது கேள்வி. சவுதி அரேபியாவின் ரோபோவான சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் சபை. 48வது கேள்வி. லிலியன் வாட்சன் எழுதிய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விளக்குகள் பல தந்த ஒளி. 49வது கேள்வி. ஆளில்லா செயற்கைக்கோளின் எடை? ஆன்சர் ஆப்ஷன் டி 525 கிலோ. 50வது கேள்வி. தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 28. அவ்வளோதான் கைஸ், 50 கேள்விகள் முடிந்தது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.